அனைவருக்கும் ஹிருதயம் நிறைந்த ஓணம் ஆசம்சைகள். எல்லாருக்கும் ஓணம் விஷஸ். ஸோ ஓணம் ஸ்பெஷலாக வந்து நம்ம வந்து ஓணம் சத்யா வந்து போய் சாப்பிட்லான்னு பார்த்தா கடைக்கு போய் சாப்பிட்றத விட வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எங்கள் அம்மா ஒரு ஐடியா கொடுத்ததுனால நானும் எங்கள் அக்கா எங்கள் அம்மா எல்லாரும் சேர்ந்து வந்து வீட்லேயே ஓணம் சத்யா வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ நாங்கள் செஞ்சு வச்சுட்டோம், அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க என்னென்ன செஞ்சுருக்கோன்னு காட்டலாம். ஸோ இது எல்லாம் தான் வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம், வீட்லேயே செஞ்சது எல்லாமே. இஞ்சி கறி, நேந்திரப்பழ சிப்ஸு, பலாப்பழ சிப்ஸு, பீட்ரூட் பச்சடி, சம்மந்தி, கூட்டங்கறி, தோரன், பருப்பு, அவியல், வாழைப்பழம், பப்படம், அடப்பிரதமம், பாயாசம், சோறு, கேரளா சோறு, நெய், சாம்பார், ரசம். ஸோ இது எல்லாம் தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். வாங்க சாப்பிடலாம். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் எப்படி செஞ்சோம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதையும் நான் இதுக்கப்புறம் போடுறேன், பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த ஓணத்துக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஆக்சுவலி கேரளாக்காரங்க மட்டும் தான் சாப்பிடணும் கிடையாது, எந்த ஊராக இருந்தாலும் ஆக்சுவலி சாப்பிடலாம். ஏன்னா அவ்வளோ ஹெல்தி. எல்லாமே கோகனட் ஆயில் அண்ட் கோகனட்டை வந்து துருவி போட்டுதான் செஞ்சிருக்கோம். இது எல்லாமே சாப்பிட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாளே வந்து முடி இது வரைக்கும் இருக்க முடி அது வரைக்கும் போயிடும் போல. ஏன்னா அவ்வளோ ஆயில், கோகனட் ஆயில் தான் இதை வந்து செஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ என்ன எப்படி செஞ்சோன்றது வந்து நான் இந்த வீடியோல எடுத்து கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது இஞ்சி கறி. ஒரு பேனில் வந்து கோகோனட் ஆயில் ஊற்றிட்டு அதில் கடுகு, 2 காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா வதங்கினோடனே பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்க இஞ்சி ஆட் பண்ணி அது 10 to 15 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். சிம்மிலேயே வச்சு அது வதங்கி முடிச்சதுக்கப்புறம் கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி அதுலேயும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூளும் லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கலர் மாறினோடனே நம்மளோட சூப்பரான இஞ்சி கறி ரெடி. நெக்ஸ்ட் நம்ம தோரன் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் வந்துட்டு கோகோனட் ஆயில் போட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு காஞ்ச மிளகா போடணும், கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம பீன்ஸு, அதுக்கப்புறம் கேரட்டு, அதுக்கப்புறம் கோஸு, இந்த 3 காயும் வந்து நம்ம சேர்த்து போட்டுட்டு தண்ணி லைட்டாக அப்படியே மேலே தெளித்து விட்டு நல்லா வேக போடுறதுக்கு மூடி வச்சிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா வெந்தோடனே ஒரு கைப்பிடி வந்து துருவின தேங்காயை போட்டோன்னா நம்மளோட தோரன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். பீட்ரூட் பச்சடி என்னோட ஃபேவரட்னே சொல்லலாம். அதை தான் நம்ம செய்ய போகிறோம். துருவின பீட்ரூட் வந்து நல்லா இந்த மாதிரி பேனில் போட்டு வதக்கிக்கணும். வதங்கின உடனே வந்து அரைச்ச தேங்காய், இந்த மாதிரி அரைச்ச தேங்காய் வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லிட்டில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணணும். தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கோகோனட் ஆயிலில் வந்து தாளிப்பு போட்டு அதை அப்படியே கொட்டிட்டோம்னா நம்ம பீட்ரூட் பச்சடி ரெடி. அடுத்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இந்த பருப்பு கறி தான் வந்து நம்ம செய்ய போகிறோம். பருப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம், சீரகம் இதெல்லாம் போட்டு வந்து குக்கரில் நல்லா இந்த மாதிரி பருப்பை வந்து மசிச்சு எடுத்துகிட்டு அதில் லைட்டாக உப்பு ஆட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். அதுலேயும் இந்த மாதிரி நம்ம தாளிச்சு கோகோனட் ஆயில் வந்து தாளிச்சு கொட்டினோன்னா நம்மளோட பருப்பு பூவா ரெடி. ஸோ இந்த பருப்பு வந்து நம்ம சாதத்தில் போட்டு ஆட் பண்ணி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து நம்ம கூட்டுங்கறின்னு தான் வந்து செய்ய போகிற. ஒரு குக்கரில் வந்துட்டு வாழைக்காய், அதுக்கப்புறம் கருணக்கிழங்கெல்லாம் பொடி பொடியாக வெட்டி தண்ணி ஊற்றி லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு விசிலுக்கு மூக்கடலே இந்த மாதிரி வேக வச்சு தனியாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்துட்டு நம்ம வேக வச்சு மூக்கடலை, அதுக்கப்புறம் அந்த கருணக்கிழங்கு இந்த குக்கரில் வேக வச்சாலும் அதையும் போட்டுட்டு தேங்காவை வந்து நல்லா நிறைய தேங்காய் போட்டு ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டு அரைச்சி அதையும் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தனியாக ஒரு கடாயில் வந்துட்டு துருவின தேங்காவை போட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனில் வதங்கணும். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணி லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே அதை லைட்டாக கருவேப்பிலை போட்டு அதை இந்த இதில் வந்து மேலே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடணும். ஆக்சுவலி தேங்காய் வந்து நிறைய போடாது இதில் டேஸ்ட்டே. நம்மளோட கூட்டுங்கறி ரெடி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவியல் தான் வந்து செய்ய போகிறோம். அவியலுக்கு வந்து நாட்டு காய்கறி எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்துட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய் இந்த மாதிரி காய் போட்டிருக்கோம். இதில் நாட்டு காய்கறி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதையும் வந்து நல்லா வேக வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு கடாயில் வந்து தேங்காய் அரைச்சி போடணும். அதுக்கப்புறம் தயிர் வந்து ஆட் பண்ணணும். அது ரெண்டும் ஆட் பண்ணணும்னா நம்மளோட கூட்டுங்கறி வந்து ரெடி. எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணோன்னா கூட்டுங்கறி வந்து ரெடி ஆகிடும். இல்லை தேங்காய் அரைச்சி ஊற்றணும், ஃபைனலாக தயிர் போடணும். அந்த வேக வச்சு எடுத்ததில் கிண்டிட்டோன்னா கூட்டுங்கறி ரெடி. அடுத்து வந்து நம்ம சம்மந்தி செய்ய போகிறோம். இந்த பிக் பாஸில் கூட ஃபேமஸ் ஆச்சு. துருவின தேங்காயில் வந்துட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் போல்,
அப்புறம் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கணும். காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சம்மந்தி ரெடி. இதை வந்து சில பேர் அம்மியிலே அரைப்பாங்க, நாங்கள் வந்து மிக்சியில் பண்ணியிருக்கோம். சிம்பிள் அண்ட் டேஸ்டி சம்மந்தி இது தான். பாலடை பாயாசம் தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த பாலடை பாயாசம் வந்து ஆக்சுவலி நாங்கள் ரெடிமேட் மிக்ஸ் வந்து வாங்கிட்டோம். வீட்லேயே வந்து செய்யலான்னு பார்த்தா அதுவே ஒரு தனி ஃபுல் வீடியோ வரும். அதோட ஃபுல் வீடியோ ஆக்சுவலி நான் கீழே கொடுக்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெடிமேட் மிக்ஸ் தான். அந்த ரெடிமேட் மிக்ஸ் வந்து பால் கொதிச்சோடனே அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். அது கொதித்த உடனே என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் கீ போட்டுட்டு அதில் வந்துட்டு நம்ம முந்திரி இதெல்லாம் வறுத்து வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி பாலடை பிரதமன் பாயசமே நாங்கள் ஃபுல் வீடியோ வந்து என் சேனலில் நான் போட்டிருக்கேன். அதை வந்து நான் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக ஓணம் சத்யா மட்டும் இல்லை, அருமையான பூக்கோளமும் நாங்கள் வீட்டில் போட்டோம். ஆக்சுவலி கேரளாக்காரங்க கூட எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்களான்னு தெரியல, பட் நாங்கள் வந்து இந்த இயர் வந்து ஓணம் சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். இந்த பூக்கோளம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கஷ்டப்பட்டு நானும் எங்கள் அக்காவும் போட்டது. ஸோ ஓணம் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணும் மகிழினிக்கு. அது வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுற பாருங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஓணத்துக்கு வந்து நீங்களும் இந்த டிஷ்ஷஸ்லாம் உங்க வீட்டில் வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு. அதுவும் வெஜ் தான். வெஜ்லேயே வந்து எல்லாமே சூப்பரா வந்து பண்ணியிருக்கோம். நாங்கள் பண்ணது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நீங்களும் செஞ்சு இந்த ஓணத்துக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பாய்.